மக்களே, மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணியிருக்காரு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 3, 2026 நடைபெற்ற நீட் தேர்வு பல இடங்களில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணிவிட்டு ஜூன் 21, 2026 ரீ எக்ஸாம் வச்சு அதுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த லீக்கான கொஷின் பேப்பர்னால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரீ எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் அதுக்கப்புறம் கல்வி ஆர்வலரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான சோனம் வாங்ஷுங் அப்படிங்கிறவர் வந்து 26 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். மத்திய அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணணும், இதுக்கெல்லாம் அவர் தான் காரணம், லீக் ஆனதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கல, வருஷம் நீட்டில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு போராட்டம் இருந்தால் அந்த போராட்டம் டெல்லி ஜந்தர் மந்திரில் நடந்தது. இந்த போராட்டம் எல்லா மாநிலங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டில் கூட போராட்டம் நடக்க ஆரம்பிச்சது. எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசியாக நம்ம கல்வித்துறை அமைச்சர் இதன் காரணமாக இன்றைக்கி ரிசைன் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.